ஹாய் குட்டீஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் 5th ஸ்டாண்டர்ட் செகண்ட் டேர்ம் மேக்ஸ் ஒர்க் புக்கோட ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? அதில் 4th லெசன் ஆன்சர்ஸ் பார்க்கலாங்களா? பாருங்கள், 4th லெசன் நமக்கு பின்னங்கள் சொல்லி கொடுத்துருவாங்களா? பின்னங்கள்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து தொகுதி பகுதி இடம்பெற்றிருக்கும். தொகுதி அப்படின்னா மேலே இருக்கக்கூடியது. இப்போ 1/2ல் மேலே இருக்கக்கூடியது தொகுதின்னு சொல்லுவாங்க, கீழே இருக்கக்கூடியதை பகுதின்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ 1/2னா 2ல் 1 பங்கு அப்படின்றது தான் இந்த பின்னங்கள். சரிங்களா? இப்போ அதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ரிப்பனின் நீளத்தை மீட்டரில் எழுதுக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்களா? இப்போ ரிப்பன்லாம் வச்சு கட்டுவோம்ல, அதோட நீளத்தை மீட்டரில் எழுதணும். இப்போ அதுக்கு முன்னாடி நம்ம பார்க்குறது என்னென்னா, ஒரு மீட்டர் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர். இதெல்லாம் ஃபார்முலா. இப்போ 1 மீட்டர் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர். இப்போ சென்டிமீட்டர் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணுறோம்ல, ஸ்கேல்லாம் யூஸ் பண்ணுறோம்ல, அதில் பார்த்திங்கன்னா சின்ன ஸ்கேலாக இருந்தால் ஒரு 15 சென்டிமீட்டர் அளவில் இருக்கும். இதே பெரிய ஸ்கேலாக இருந்தால் ஒரு 30 சென்டிமீட்டரில் இருக்கும்ல. அப்போ சென்டிமீட்டர் அளவோடது வந்து சின்னதுன்னு, கொஞ்சம் அதாவது ரொம்ப சின்னதுன்னு அர்த்தம். மீட்டர் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும், நீளமாக இருக்கும். சரிங்களாப்பா? இப்போ 1 மீட்டர் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர் அதான் பார்க்க போகிறோம். இங்கே வந்து 100 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்களா? அப்போ என்ன வரும்? 1 மீட்டர் தானே இப்போ ஆன்சர் வரும். இப்போ 1 மீட்டர். இப்போ 50 சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்கன்னா அரை மீட்டர். 25 சென்டிமீட்டர்னா 1/4 மீட்டர். இப்போ 50 அப்படின்னும் போது அரை, 1/2னா அரை மீட்டர். 25னா கால் பங்குக்கு 1/4. 75 சென்டிமீட்டர்னா முக்கால்னா 3/4. இதுதான் 3/4 மீட்டர். சரிங்களாப்பா? அடுத்து பாருங்கள், 2 இடங்களுக்கு இடைப்பட்ட தொலைவை கிலோமீட்டர் மற்றும் மீட்டரில் எழுதுகன்னு சொல்லி கேட்டிருக்காங்களா? இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது சென்டிமீட்டர் மீட்டரில் பார்த்தோம். இங்கே நம்ம பார்க்க போகிறது கிலோமீட்டர் மற்றும் மீட்டர். இதில் எப்படி எழுதுனா, 1 கிலோமீட்டர் ஈக்குவல் டு 1000 மீட்டர். சரிங்களா? 1 கிலோமீட்டர் எவ்வளவு? 1000 மீட்டரில் இருக்கும். இப்போ நம்ம வந்து மீட்டரை காட்டிலையும் சென்டிமீட்டரை காட்டிலையும் அதிகம் வந்து மீட்டரை காட்டிலையும் அதிகம் வந்து கிலோமீட்டர். சரிங்களாப்பா? இப்போ 1 கிலோமீட்டர் ஈக்குவல் டு 1000 மீட்டர். இப்போ பொன்னகர்லேருந்து கூடல் நகருக்கு எவ்வளோன்னா 1.5 கிலோமீட்டர் தொலைவு இருக்குது. சரிங்களாப்பா? அந்த 1.5 கிலோமீட்டரை மீட்டரில் எப்படி எழுதுனான்னா, 1 கிலோமீட்டர் 500 மீட்டர். சரிங்களா? 1 கிலோமீட்டர் 500 மீட்டர். இந்த அறையை வந்து என்னது 500 மீட்டராக மாற்றிடணும். அறை வந்து 500. அதேமாதிரி கால் வந்து 250. சரிங்களா? அறை வந்து 500 மீட்டர். சென்டிமீட்டராக எழுதும் போது 50 மீட்டர்னு சொல்லி 50 சென்டிமீட்டர் சொல்லி எழுதியிருக்கோமா? இங்கே வந்து மீட்டரில் 500 மீட்டர். கால் பங்கு அப்படின்னா 250 மீட்டர். முக்கால் பங்கு அப்படின்னா 750 மீட்டர். சரிங்களாப்பா? இதுதான் கணக்கு. இப்போ பசுமை நகர்லேருந்து தென்றல் நகர் 1.25 கிலோமீட்டரா? அப்போ அது எப்படி எழுதுனா, 1 கிலோமீட்டர் 250. இந்த காலுக்கு வந்து 250 மீட்டர். அப்புறம் வளர் நகர்லேருந்து அன்பு நகர் 2.25 கிலோமீட்டரா? 2 கிலோமீட்டர் 750 மீட்டர். அப்புறம் முத்து நகர்லேருந்து பொதிகை நகர் 3 கிலோமீட்டரா? இப்போ 3 கிலோமீட்டர். இந்த அறைக்கு வந்து 500 மீட்டர். சரிங்களாப்பா? அடுத்து பின்னங்களில் எழுதுகன்னு சொல்லி கேட்டிருக்காங்களா? பாருங்கள், 1 மீட்டர் 50 சென்டிமீட்டரை எப்படி எழுதுறான்னா, சென்டிமீட்டர்னா 50 100க்குள்ளே தான்ப்பா இருக்கும். சரிங்களா? 100க்குள்ளே 25 50 75 இப்படி தான்ப்பா இருக்கும். இதுவே கிலோமீட்டர் அப்படின்னா 1000 தானே. 1000 மீட்டர் ஈக்குவல் டு 1 கிலோமீட்டர் தானே. இப்போ 1000 750 500 250 இந்த இதில் தான் மீட்ரு வந்து வரும். சரிங்களாப்பா? 1000 மீட்டர் 750 மீட்டர் 500 மீட்டர் இப்படி வரும். சென்டிமீட்டர்னா 50 25 75ன்றதுல இருக்கும். இங்கே பாருங்கள், 1 மீட்டர் 50 சென்டிமீட்டர்னா 50 என்னது அரை மீட்டர் தானே. இப்போ 1.5 மீட்டர். 2 மீட்டர் 25 சென்டிமீட்டர்னா இப்போ 25ன்றது 1/4 மீட்டர் தானேப்பா. இப்போ 2.25 மீட்டர். 3 மீட்டர் 75 சென்டிமீட்டர்னா 3.25 மீட்டர். அதே மாதிரி தான் இங்கே கிலோமீட்டரில் கொடுத்துருக்காங்க. 500 கிலோமீட்டர் 750 மீட்டர்னா 750னாலே முக்கால்னு அர்த்தம்ப்பா. 5.25 கிலோமீட்டர். 7 கிலோமீட்டர் 500 மீட்டர்னா 7.5 கிலோமீட்டர். 9 கிலோமீட்டர் 250 மீட்டர்னா 9.25 கிலோமீட்டர். அடுத்து பாருங்கள், வினாக்களுக்கு விடையளிக்க அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்களா? ராமு ஒரு விடுமுறை நாளில் மிதிவண்டியின் மூலம் 1/4 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மாமாவின் வீட்டிற்கு சென்றான். அங்கிருந்து மாமாவின் பைக் மூலம் 2.5 கிலோமீட்டர் பயணம் செய்து சித்தியின் வீட்டை அடைந்தான். பின்னர் அனைவரும் மகிழ்ந்து மூலம் 3.25 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள நீர்வீழ்ச்சிக்கு சென்றடைந்தனர் எனில் ராமு ஒவ்வொரு வாகனத்திலும் பயணம் செய்த தூரத்தை கிலோமீட்டர் மற்றும் மீட்டரில் எழுதுகன்னு சொல்லி கேட்டுருக்காங்க. கிலோமீட்டர் இப்போ வந்து மிதிவண்டியின் மூலமாக 1/4 கிலோமீட்டரா? அதை மீட்டரில் எழுதணும்னா காலுக்கு வந்து 250 மீட்டர்னு சொல்லியிருக்கோமா? அதே மாதிரி மகிழுந்தில் வந்து 3.25 மீட்டர். இப்போ 3 கிலோமீட்டர். இந்த முக்காலுக்கு வந்து 750 மீட்டர். அதே மாதிரி இருசக்கர வாகனம் மூலமாக 2.5 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் 500 மீட்டர். அறை வந்து 500 மீட்டர். சரிங்களா? இப்போ அடுத்து பாருங்கள், பொறுத்துக்க கேட்டிருக்காங்க. இப்போ கடைக்கெல்லாம் போகிறோம், காய்கறியில் வந்து பருப்பு தானியங்கள்லாம் வாங்குகிறோம்.
இப்போ கடைக்காரவங்க எடைக்கற்களை பயன்படுத்துவாங்களே இந்த மாதிரி தானே இருக்கும். எடைக்கற்கள் எதெல்லாம் இருக்குன்னா, ஒன்று 2 கிலோகிராமில் இருக்கும், இல்லை 1 கிலோகிராமில் இருக்கும், இல்லை 500 கிராமில் இருக்கும், அதுவும் இல்லாட்டி 200 கிராமில் இருக்கும், இல்லை 100 கிராமில் இருக்கும், இல்லை 50 கிராமில் இருக்கும். இந்த இதில் தானே இப்போ எடைக்கற்கள் இருக்கும். எடைக்கற்கள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ இதில் எப்படி எழுதலாம், 1 கிலோகிராம்னா 1000 கிராம் தானேப்பா. இப்போ 1000 கிராமுக்கு 1 கிலோ எடைக்கல்ல நம்ம பயன்படுத்தலாம். அடுத்து பாருங்கள், 1/4 கிலோகிராம்னா கால்னாலே நம்ம எவ்வளோ சொல்லியிருக்கோம், 250 கிராம். 250 கிராமுக்கு கிராம் எத்தனை எடைக்கற்கள்னா 200 கிராம் ஒரு எடைக்கல்லும் 50 கிராமில் ஒரு எடைக்கல்லும் பயன்படுத்தலாம். அடுத்து 1/2 கிலோகிராம் அப்படின்னா 500 கிராம். 500 கிராம் எடைக்கல் இருக்குது தானே, இங்கே இருக்குது பாருங்கள், இங்கே இருக்குது 500 கிராம். 500 கிராம் எடைக்கல்லே இருக்குது. அடுத்து பாருங்கள், 3/4 கிலோ அப்படின்னா 750 கிராம் தானேப்பா. இந்த பாருங்கள் 750 கிராம். இந்த 750 கிராமுக்கு கல் இருக்கா, 750 கிடையாது. அப்போ எப்படி வைப்பாங்கன்னா 500 கிராமில் ஒரு கல், 200 கிராமில் ஒரு கல், 50 கிராமில் ஒரு கல். சரிங்களாப்பா. அடுத்து பாருங்கள், பொருட்களின் எடைக்கு தகுந்த எடைக்கற்களை செய்து டிக் செய்து எடையை கிலோகிராம் மற்றும் கிராமில் எழுதுகன்னு சொல்லி கேட்டுருக்காங்க. பாருங்கள், 3/4 கிலோகிராம் அப்படின்னா 3/4னா 750 கிராம் தானேப்பா. இந்த 750 கிராம் கூடிய கல் எல்லாம் எது ஒன்று 500 கிராமில் எடுப்பாங்க, இன்னொன்று 200 கிராமில், 50 கிராமில். இதெல்லாம் ஆட் பண்ணால் 750 கிராம் தானேப்பா. அடுத்து பாருங்கள், 1/2 கிலோகிராம் அப்படின்னா 1 கிலோகிராம். அந்த 1/2 கிலோகிராமுக்கு 500 கிராம் அப்படின்னு சொல்லி எடுப்பாங்க. 1 கிலோகிராம் 500 கிராம். அடுத்து பாருங்கள், 2/4 கிலோனா 2 கிலோகிராம். இந்த காலை வந்து 250 கிராமாக பிரிக்கலாமா. 250 கிராம்னா ஒரு 200 கிராம் ஒரு கல் ஒன்று, 50 கிராமில் ஒரு கல் ஒன்று. அடுத்து பாருங்கள், 3 கிலோகிராம்னா 3 கிலோவுக்கு கல் கிடையாது. அது வந்து 2 கூட்டல் 1 தானே பிரிப்பாங்க. இப்போ 2 கிலோகிராமில் ஒரு கல், 1 கிலோகிராமில் ஒரு கல். இந்த அரைக்கு வந்து 500 கிராமில் ஒரு கல். இப்போ 3 கிலோகிராம் 500 கிராம். அடுத்து பாருங்கள், 3/4 கிலோகிராம்ன்றது வந்து எப்படி இது பண்ணாங்கன்னா 3க்கு கிடையாதுல்ல. அப்போ 2 கூட்டல் 1 3. இப்போ 2 கிலோகிராமில் ஒரு கல், 1 கிலோகிராமில் ஒரு கல். இந்த முக்கால்னா 750 கிராம் தானேப்பா. அதை எப்படி பிரிப்பாங்கன்னா 500 கிராம், 200 கிராம், 50 கிராம். இப்போ 3 கிலோகிராம் 750 கிராம். சரிங்களாப்பா. அடுத்து பாருங்கள், நவீன் தன் அம்மா கொடுத்த காய்கறி பட்டியலை பார்த்து காய்கறிகளின் அளவை 1/4, 1/2, 3/4 என பின்னங்களில் கூறினால் எவ்வாறு கூறியிருப்பான் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆல்ரெடி நம்ம சொன்னது தான். 1/4னா 250, 1/2னா 500, 3/4னா 750. பாருங்கள், பூண்டு வந்து 1 கிலோ, 1 கிலோகிராம் 250 கிராம். 250னா 1/4 போடலாமா. 1 கிலோ 1/4 கிலோ. உருளை வந்து 2 கிலோகிராம் 500 கிராம். அப்போ 2.5. வெங்காயம் 3 கிலோகிராம் 250 கிராம். அப்போ 3.5. வெண்டை வந்து 750 கிராம். அப்போ 3/4 கிலோகிராம். பீன்ஸ் வந்து 1 கிலோகிராம் 500 கிராம்னா 1.5 கிலோகிராம். கத்திரி வந்து 2 கிலோகிராம் 250 கிராம்னா 250னாலே 1/4 கிலோ, 2.5 கிலோ. தக்காளி வந்து 4 கிலோகிராம் 750 கிராம் அப்படின்னா 4.25 கிலோகிராம். மிளகாய் 250 அப்படின்னா 1/4 கிலோகிராம். சரிங்களாப்பா. அடுத்து சரியான விடையை தேர்ந்தெடுக்க சொல்லி கேட்டிருக்காங்களா. பாருங்கள், இந்த பப்பாளியின் எடை எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், 1 கிலோகிராமில் ஒரு எடையும் அடுத்து 500 கிராமில் ஒரு எடைக்கல்லும் வச்சுருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா பப்பாளியின் எடை எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்களா. 1 கிலோகிராம் 1/2 கிலோகிராம். அப்போ 1.5 கிலோகிராம். அடுத்து பாருங்கள், எது சரியானதுன்னு கேட்டிருக்காங்க. 500 கிராம் கொடுத்துருக்காங்க கல். 500 கிராம்னா 1/2 கிலோ தானேப்பா. ஆனால் இங்கே 3/4 கிலோ இருக்குது, 750 கிராம் கொடுத்துருக்காங்க. அப்போ இது தவறு. அடுத்து பாருங்கள், 200 கிராம் 50 கிராம் சொல்லி கேட்டிருக்காங்களா கல். அப்போ இது ரெண்டும் சேர்ந்தா 250 கிராம் தான். ஆனால் அவங்க கொடுத்துருக்கிறது 1/2 கிலோகிராம் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுவும் தப்பு. இங்கே 500 கிராம் 200 கிராம் இருக்குது. அப்போ ரெண்டும் சேர்ந்தா 700 கிராம். ஆனால் இங்கே 1/4 கிலோன்னு கொடுத்துருக்காங்க. இதுவும் தப்பு. அடுத்து 200 கிராம் 50 கிராம் கல் கொடுத்துருக்காங்களா. இது ரெண்டும் சேர்ந்தா 1/4 கிலோகிராம். இது வந்து சரி. சரிங்களாப்பா. அடுத்து பாருங்கள், அருளின் வீட்டில் காலையில் 1 லிட்டர் பாலும் மாலையில் 1/2 லிட்டர் பாலும் வாங்கினர் எனில் ஒரு நாளில் வாங்கிய பாலின் அளவை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க. ஒரு நாளைக்கு அவங்க வீட்டில் 1.5 லிட்டர் பால் வாங்குறாங்க. அதை நம்ம எப்படி எழுதலாம்னா 1 லிட்டர் 500 மில்லி லிட்டர் அப்படின்னு எழுதலாம். சரிங்களா. அதே மாதிரி ஒரு வாளியின் கொள்ளளவு 10 லிட்டர் 750 மில்லி லிட்டர் என்பதை இவ்வாறும் கூறலாம். அப்படின்னா 750 அப்படின்னாலே நம்ம 3/4 பங்கு அப்படின்னு சொல்லியிருக்கோமா. அப்போ 10.25 லிட்டர். சரிங்களாப்பா. அடுத்து பாருங்கள், புள்ளிகளை இணைத்து கோடிட்டு சம பாகங்களாக பிரிக்க குறிப்புகளின்படி வண்ணம் தீட்டி வண்ணமிட்ட பாகத்தில் உள்ள மொத்த நிமிடங்களை கணக்கெடுக்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்களா. இப்போ சிவப்புன்னு சொல்லி இங்கே கோடுகளை கொடுக்கல. அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா 1 மணி டேஸ் நிமிடங்கள். 1 மணி வந்து 60 நிமிடங்கள் தானேப்பா அது.
அடுத்து பாருங்கள், இங்கே புள்ளிகள் கொடுத்துருக்காங்க. இந்த கிளாக் பார்க்கும்போது 2 அரை பாகமாக பிரிஞ்சிருக்கு தானே மஞ்சள் வண்ணம் அடித்ததுலேருந்து. வண்ணமிட்ட பாகத்தின் பின்னம் அப்படின்னா அரைனா 1/2 தான். 2ல் 1 பங்கு, இது ஒரு பங்கு இது ஒரு பங்கு அப்படின்னா 2ல் 1 பங்கு தான் இந்த அரை. வண்ணமிட்ட பாகத்தில் உள்ள நிமிடங்கள் இது வந்து 30 நிமிடங்கள் தானேப்பா. 5, 10, 15, 20, 25, 30 அப்படி தானேப்பா கணக்குப்படுவோம். 30 நிமிடங்கள். அடுத்து பாருங்கள், இது வந்து நீளம். இது இந்த ஒரு பங்குக்கு மட்டும் நம்ம கலர் பண்ணணும் அப்படின்னா மீதி 3 பங்கும் சும்மா தான் இருக்கும். அப்போ 4ல் 1 பங்கு தான் நம்ம கலர் பண்ணியிருக்கோம். அப்போ வண்ணமிட்ட பாகத்தின் பின்னம் 1/4 பங்கு. வண்ணமிட்ட பாகத்தில் உள்ள நிமிடங்கள் இது எவ்வளோ? 1/4 மணி நேரம் தானே. இப்படி போட்டால் 1/4 மணி நேரம் தானேப்பா. இப்போ 15 நிமிடங்கள். அடுத்து பாருங்கள், இந்த 4 பங்கில் 3 பங்குக்கு கலர் பண்ணியிருக்கோம். இப்போ எப்படி எழுதலாம்? 4ல் 3 பங்கு. அப்போ 3/4 பங்கு. வண்ணமிட்ட பாகத்தின் பின்னம் 4ல் 3 பங்கு. வண்ணமிட்ட பாகத்தில் உள்ள நிமிடங்கள் 75 நிமிடங்கள். சரிங்களாப்பா? அடுத்து பாருங்கள், கொடுக்கப்பட்டுள்ள மணிக்கேற்ப கடிகாரத்தில் முட்களை வரைக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்களா. இங்கே பாருங்கள், 7:15 மணினா அதுக்கேற்ற மாதிரி வரையணும். 7:30னா அதுக்கேற்ற மாதிரி. 10:15னா அதுக்கேற்ற மாதிரி. 11 அப்படின்னா இதெல்லாம் கால் அரை அப்படி தானேப்பா சொல்லுவோம். இது வந்து 3/4. 3/4னா 3/4. 12 3/4னா 12:45 மணி. அதுக்கேற்ற மாதிரி டைம் வந்து இங்கே வரையணும். அடுத்து பாருங்கள், செயல்பாடு நடைபெறும் நேரத்தை காட்டும் கடிகாரத்திற்கு வண்ணம் தீட்டுக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. காலை 8:30 மணி. 8:30 மணி எது குறிக்குதுன்னா இதுதான். அப்போ இதுக்கு வந்து கலர் பண்ணி டிக் பண்ணிடுங்க. மதியம் 12:45 மணி. இங்கே 12:45 மணி காட்டுதா. அப்போ இதுதான்ப்பா. மாலை 5:30 மணினா 5:30 மணி இதுதான். அடுத்து இரவு 7:15 மணினா 7:15 மணினா இதுதான்ப்பா. அடுத்து பாருங்கள், என்ன எடுத்துருக்காங்கன்னா பின்வரும் வினாக்களுக்கு விடையளின்னு சொல்லி கேட்டிருக்காங்களா. 60 நிமிடங்களில் கால் பகுதி வந்து எவ்வளோ நிமிடங்கள் கேட்டிருக்காங்க. இப்போ 60 நிமிடம் இங்கே பார்த்தோமா பாருங்கள், 60 நிமிடம் இது ஃபுல்லாக சேர்ந்து. இதில் கால் பகுதி அப்படின்னா இந்த மாதிரினா இது 1/4 மணி 15 நிமிடம் தானேப்பா. அப்போ 60 நிமிடங்களில் கால் பகுதி வந்து எவ்வளோ வரும் அப்படின்னா 15 நிமிடங்கள். அடுத்து பாருங்க, இங்கே டைம் கொடுத்துருக்காங்களா. கடிகாரம் காட்டும் நேரத்தை பின்னங்களில் குறிப்பிடுக. என்ன இருக்குது? 3 6. அது 6ல் இருந்துச்சுன்னா 3:30 தானேப்பா இந்த டைம். இப்போ 3 1/2 மணி. அடுத்து பாருங்கள், ஒரு வங்கி காலை 9:30 மணி முதல் மாலை 4:45 மணி வரை இயங்குகிறது எனில் வங்கி தொடங்கும் மற்றும் முடியும் நேரத்தை பின்னத்தில் எழுதுக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 9:30 மணி அப்படின்னா 9 1/2ன்னு எழுதலாமா. 9:30னா 1/2 9:30. 4:45 4:45னா 4:45. அது வந்து எப்படி எழுதுனா 4 3/4ன்னு எழுதலாமா. இப்போ இதுதான்ப்பா அதோட ஆன்சர். சரிங்களாப்பா? அடுத்து பாருங்கள், ராதா தினமும் மாலை 45 நிமிடங்கள் உடற்பயிற்சி செய்வாள் எனில் அவள் பயிற்சி செய்யும் நேரத்தை பின்ன வடிவில் எழுதுக. 45 நிமிடங்கள்னால் 3/4 மணி நேரம். 3/4 மணி நேரம் எப்படி எழுதுவோம்னா 3/4. சரிங்களாப்பா? மணி டைமில் வந்து 15 நிமிடம் அப்படின்னா 1/4 மணி நேரம்னு அர்த்தம். கால்னால் இப்படி எழுதுறது. 30 நிமிடங்கள்னால் 1/2 மணி நேரம்னு அர்த்தம். அது மாதிரி 45 நிமிடங்கள் அப்படின்னா 3/4 மணி நேரம்னு அர்த்தம். 60 நிமிடம்னா தான் 1 மணி. இப்படி தானேப்பா. அப்போ 15னா கால்னு எழுதணும், 30னா அரை, 45னா 3/4, 60னா 1 மணி. சரிங்களாப்பா? இங்கே பாருங்கள், இவர் பேசுகிறாரு. 7:15 மணிக்கு வர வேண்டிய தொடர் வண்டி தாமதமாக வருமா. எப்போ வரணும் அப்படின்னா பயணிகளின் கனிவான கவனத்திற்கு மங்களூரிலிருந்து வரும் மங்களூர் எக்ஸ்பிரஸ் 1/2 மணி நேரம் தாமதமாக திருவனந்தபுரம் வந்தடையும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ 7:15 மணிக்கு வர வேண்டியது இன்னும் 1/2 மணி நேரம் தாமதமாக வரக்கூடியது. அப்போ 7:15 தொடர்வண்டி நிலையத்திற்கு தொடர்வண்டி வந்து சேர வேண்டிய நேரம் வந்து 7 மணி 15 நிமிடங்கள். கால் மணினா 15 நிமிடங்கள் சொன்னோமா. அது மாதிரி தொடர்வண்டி 1/2 மணி நேரம் தாமதமாக வருவதால் எத்தனை மணிக்கு தொடர்வண்டி தொடர் நிலையத்தை அடையும் அப்படின்னா 7 மணி. இந்த 1/2 மணி நேரம் லேட்டாக வருது. 7:15லேருந்து 1/2 மணி நேரம் லேட் ஆகிடுச்சுன்னா 7:45 தானே. இப்போ 7 மணி 45 நிமிடங்களில் தொடர்வண்டி நிலையத்தில் வந்து சேரும். சரிங்களாப்பா? அடுத்து பாருங்கள், பண மதிப்பை வட்டமிட்டு எழுதுகன்னு சொல்லி கேட்டிருக்காங்களா. 20ல் அரை பங்கு. 1/2னா அரை பங்கு தானே. 20ல் அரை பங்குனா 10 ரூபா தானேப்பா. 20 ரூபா கொடுக்குறாங்க. 10 கூட்டல் 10 இது தானேப்பா 20 ரூபா. இதில் அரை பங்குனா ஒரு 10 தானே. இப்போ 10 ரூபாய். 20ல் கால் பங்கு அப்படின்னா இப்போ பாருங்கள், கால் பங்கு எப்படி பேசுங்களா. 5 ரூபா 5 ரூபா 5 ரூபா நாணயமாவா. 1 பங்கு 2 பங்கு 3 பங்கு 4 பங்கு. 20ல் கால் பங்குனா இந்த 1 தான் நம்ம எடுத்துக்கிறணும். சரிங்களா? இது 3 3/4 பங்கு. இது 4 சேர்ந்தது தான் முழுமையான ஒரு பங்கு. இதில் கால் பங்குனா ஒரே ஒரு பகுதி தான் கால் பங்காக வரும். அப்புறம் 40ல் அரை பங்குனா 2 இது இருக்குது. இதில் அரைனா இதானப்பா. இப்போ 20 ரூபா தான் 40ல் கால் பங்கு. சாரி, அரை பங்கு. 40ல் கால் பங்கு அப்படின்னா இந்த 4 இது இருக்கா. இந்த 4ல் கால் பகுதி அப்படின்னா இந்த ஒரு பகுதி மட்டும்தான். அப்போ 10 ரூபாய் தான்ப்பா 40ல் கால் பங்கு.
அடுத்து 40ல் முக்கால் பங்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. 10 ரூபா 10 ரூபா 10 ரூபா 10 ரூபா முக்கால் பங்கு, சாரி ஆமாம் முக்கால் பகுதினா ஒரு பகுதி 2 3 4 முக்கால் பகுதினா இந்த 3யுமே நம்ம எடுத்துக்கிறணும். அப்போது ஒரு 10 2 10 3 10 30 ரூபா. சரிங்களா? அடுத்து பாருங்கள், பண மதிப்பை உற்று நோக்கி விடை கண்டறிக்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்களா. 240ல் அரை பகுதி எவ்வளவுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அது வந்து 120 ரூபா. பாருங்கள், 240ல் அரை பகுதி அப்படின்னா எப்படி கணக்கு பண்ணலான்னா 240ல் அரை பங்கு ஒரு 2 ஒரு 2 2 இந்த மாதிரி நம்ம எழுதலாம். இல்லை அப்படின்னா இங்கே பாருங்கள், 50 50 10 10 50 கூட்டல் 50 100 ரூபா 120 ரூபா. 240ல் அரை பகுதி. இதுவே 240 இதில் 240 ரூபா இருக்குது. இதில் கால் பகுதி அப்படின்னா எது கால் பகுதினா 60 ரூபா தான்ப்பா. இப்போ பாருங்கள், ஒரு 50யும் ஒரு 10யும் நம்ம எடுத்து கூட்டிக்கணும். 240ல் முக்கால் பகுதினா இது 2 மட்டும் தவிர்த்து மீதி 3யும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 50 1 இங்கே ஒரு 50 50 150 இங்கே 3 10 இருக்கா ப்ளஸ் 30 இப்போ 180 ரூபா. சரிங்களா? அடுத்து பாருங்கள், 600ல் அரை பகுதி. இங்கே எத்தனை தாள் இருக்குது? 100 ரூபா நோட்டு ஒரு 4 இருக்குது, 50 ரூபா நோட்டு ஒரு 4 இருக்குது. இதில் 600ல் அரை பகுதினா இந்த 100 ரூபாயிலேருந்து என்ன எடுத்துக்கலாம்? அரை பகுதி இந்த 2 பங்கு எடுக்கலாமா? அப்போ 2 100 200. இங்கே 2 50 எடுக்கலாமா? அரை பகுதி தானேப்பா. அப்போ 2 50னா 100 ரூபா. இப்போ மொத்தம் 300 ரூபா தான் 600ல் அரை பகுதி. 600ல் கால் பகுதினா ஒரே ஒரு நோட்டு தானே இங்கே எடுக்கணும் 100 ரூபா. இங்கே ஒரு நோட்டு எடுக்கணும் 50 ரூபா. அப்போ 150 ரூபா. 600ல் முக்கால் பகுதி அப்படின்னா இதில் 3 பங்கு நம்ம எடுக்கணும் 100 ரூபாயில். அது மாதிரி 50 ரூபாயிலையும் 3 பங்கு எடுக்கணும். இங்கே 3 பங்கு எடுத்தால் 300 ரூபா ஆகுமா? இங்கே 3 பங்கு எடுத்து 50ல் 3 பங்கு எடுத்தால் 50 50 கூட்டல் 50 100 100 கூட்டல் 50 150. சரிங்களாப்பா? அப்போ 150 ரூபா. ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 450 ரூபா. சரிங்களா? 600ல் முக்கால் பங்கு 450 ரூபா. அடுத்து பாருங்கள், 500ல் அரை பகுதி. 500க்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 4 100 ரூபா கொடுத்துருக்காங்க. 20 ரூபா ஒரு 4 கொடுத்துருக்காங்க. 5 ரூபா ஒரு 4 கொடுத்துருக்காங்க. இப்போ எல்லாமே 4 4 கொடுத்துருக்காங்கன்னா 500ல் அரை பகுதி இதில் வந்து 2 தாள் எடுத்துக்கலாம். அப்போ 100 ரூபா தாளில் 2னா 200 ரூபா. 50 ரூபா தாளில் 2னா 100 ரூபா. சாரி 20 ரூபா தாளில் 2னா 40 ரூபா. இது 200 ரூபா. இங்கே 20 ரூபா தாளில் 2னா 40 ரூபா. 5 ரூபா காயின்ஸில் 2 எடுத்துக்கிட்டோம்னா 10 ரூபா. ஆமாம் தானேப்பா? இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணோன்னா 250 ரூபா. 500ல் அரை பகுதி 250 ரூபா. அது மாதிரி 500ல் கால் பகுதி அப்படின்னா ஒரு தாள் தான் எடுக்கணும். 4 தாளில் ஒரு தாள். இங்கே வந்து 100 ரூபான்னு எடுப்பீங்க, இங்கே வந்து 20 ரூபா மட்டும் எடுப்பீங்க, இங்கே வந்து 5 ரூபா மட்டும் எடுப்பீங்க. அப்போ 125 ரூபா. அது மாதிரி 500ல் முக்கால் பகுதினா 3 பங்கு நம்ம எடுக்கணும். இங்கே 100ல் 3 பங்குனா 300 ரூபா. 20 ரூபாயில் 3 பங்குனா 60 ரூபா. 5 ரூபா காயின்ஸில் 3 பங்குனா 15 ரூபா. அப்போ மொத்தம் 375 ரூபா. சரிங்களாப்பா? அப்போ இந்த மாதிரி ரூபா நோட்டு கொடுத்தாலும் நம்ம கணக்கு பண்ண தெரியணும். சரிங்களா? அடுத்து பாருங்கள், சரியான விடையை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்களா. 1000ல் அரை பகுதி எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. 1000 ரூபாயில் அரை பங்குன்றது வந்து 500 ரூபா. 2000ல் கால் பகுதி எவ்வளோ அப்படின்னா 500 ரூபா. சரிங்களா? 2000 வந்து கால் பகுதி ஒரு 500 500 பிரிக்கணும்னா 500 + 500 + 500 + 500 4 500 பிரிக்கலாம். இந்த மாதிரி அரை கால் பகுதினா ஒரு 500 தான் வரும். 1000ல் முக்கால் பகுதி எது அப்படின்னா 750 ரூபா. 1000ல் முக்கால் பகுதி 1000 வந்து 1000 வந்து ஒரு முழு பங்கு. இதை வந்து பிரித்தோம் அப்படின்னா 250 ஒரு பங்கு, 500 ஒரு பங்கு, 750 ஒரு பங்கு, இன்னொன்று வந்து 1000. இதில் வந்து என்ன முக்கால் பகுதின்னு தான் கேட்டிருக்காங்க. 750 தான் முக்கால் பகுதி. 4000ல் முக்கால் பகுதி எவ்வளோ அப்படின்னா 4000 இருக்கா. அப்போ 1000 2000 3000 4000. இதில் முக்கால் பகுதி அப்படின்னா இந்த 3யும் சேர்க்கணும். அப்போ 3000 தான் முக்கால் பகுதி. அடுத்து பாருங்கள், அம்மா தன்னிடமுள்ள 220 ரூபாயில் கால் பகுதியை பால் வாங்க செலவழித்தார் எனில் பால் வாங்க செலவழித்த தொகை எவ்வளவுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 220 ரூபாயில் கால் பகுதி எவ்வளோ அப்படின்றதுனா 220 × கால் பங்கு இங்கே போட்டுருங்க. சரிங்களா? அப்போ இந்த 4யும் 220 அடிக்கலாமா? ஒரு நாள் 4 5 20 மீதி 2 இருக்குமா? இங்கேயே 5 20னா இப்போ 220ல் கால் பங்கு 55 ரூபா. அடுத்து பாருங்கள், 10,000ல் கால் பகுதி. இதையும் அதே மாதிரி அடிக்கலாம்ப்பா. 10,000 10,000ல் கால் பகுதினா 4 ஒரு நாள் 4 2 8 10ல் 8 போச்சுன்னா மீதி 2 தானேப்பா. அப்போ 20 5 20 மீதி எத்தனை 0 இருக்குது? 2 0. அப்போ 2500 தான் 10,000ல் கால் பகுதி. அடுத்து பாருங்கள், 12,000ல் கால் பகுதி எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. அதே மாதிரி தான்
12,000ல் கால் பகுதியை அடிக்கலாம். ஒரு நாங்கு முன்னாங்க 12, மீதி 3 0வா, அது அப்படியே போடலாம். அப்போ 12,000ல் கால் பங்கு 3000 ரூபா. அடுத்து பாருங்கள், அம்மு தன் அப்பா கொடுத்த 100ல் முக்கால் பகுதியை புத்தகம் வாங்க செலவிட்டாள் எனில் அவளிடம் மீதமுள்ள தொகை எவ்வளவுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ 100ல் முக்கால் பங்கு எவ்வளோன்னு சொல்லி பார்க்கணும்ல. 100 ரூபாயில் முக்கால் பங்கு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ரெண்டையும் அடிங்க. ஒரு நாள் 4, இரு நாங்க 8, மீதி 2, ஐநாங்க 20, 25 × 3 அப்படின்னா 75 ரூபா. சரிங்களா? 75 ரூபாயை புத்தகம் வாங்க செலவிட்டா. 100ல் 75 ரூபா போயிடுச்சுன்னா மீதி 25 ரூபா தானேப்பா. இப்போ மீதமுள்ள தொகை தானே கேட்டிருக்காங்க. அப்போ 25 ரூபா. அடுத்து பாருங்கள், மலர் 5000ல் முக்கால் பகுதியை வங்கி கணக்கில் செலுத்திவிட்டாள். அவளிடம் மீதமுள்ள தொகை எவ்வளவுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ 5000ல் முக்கால் பகுதி எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். சரிங்களா? 5000 × முக்கால் பங்கு இதை அடிக்கணும். ஒரு நாங்க மிச்சம் 1, 10,000மா, இருநாங்க 8, 10ல் 8 போச்சுன்னா மீதி 2, அப்போ 20,000. ஐநாங்க 20, மீதி ஒரு 0 இருக்கும், அதை அப்படியே போடலாம். 1250, 1250 3ஆல் பெருக்கணும். ஏன்னா இங்கே 3 தானேப்பா இருக்குது, அதனால் 0ல் 3 பெருக்குன்னா 0, 5 15, மிச்சம் 1, 2 3 6, 6 1 7, 1 3 3. சரிங்களா? அப்போ முக்கால் பங்கு 3750. சரிங்களா? இதில் மீதி தொகை எவ்வளோ அப்படின்னா 3750 வந்து வங்கி கணக்கில் செலுத்தி விட்டா. மீதி இருக்கக்கூடியது 1250 தான்ப்பா. அடுத்து பாருங்க, அம்மா தன்னிடமுள்ள 8000ல் அம்மாத வீட்டு தேவைகளுக்கு செலவழித்த பின்பு மாத இறுதியில் 2000 சேமித்தார் எனில் அவர் தன்னிடமுள்ள பணத்தில் எவ்வளவு பகுதியை வீட்டு தேவைகளுக்கு செலவிட்டார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ 8000ல் 2000 போயிடுச்சுன்னா மீதி 6000 தான். சரிங்களா? 6000ன்றது 8000 வந்து முழுமையான ஒரு பங்கு, அதில் 2000 கழிச்சுன்னா கால் பங்கு சேமிச்சிருக்காங்க, முக்கால் பங்கு வந்து செலவழிச்சிருக்காங்கன்னு அர்த்தம். சரிங்களாப்பா? அடுத்து பாருங்கள், வளரறி மதிப்பீடு கொடுத்துருக்காங்க. அதில் இருக்கக்கூடிய ஆன்சர்ஸ் பார்க்கலாமா? பாருங்கள், இந்த கடிகாரம் காட்டும் நேரத்தின் பின்ன வடிவம் எது அப்படின்னா 4:30 மணி. அடுத்த 15 நிமிடங்கள் என்பது 1/4 மணி நேரம். 1.5 மணி நேரம் என்பது 1 மணி. இந்த அரை வந்து 30ன்னு சொல்லியிருக்கோமா, 30 நிமிடங்கள். 50ல் அரை பகுதி என்பது, இதை அடிச்சு பார்க்கலாமா, 1 2 2 4 மிச்சம் 1, 2 10, அப்போ 25 ரூபா. 20ல் முக்கால் பகுதி என்பது 15 ரூபா. அப்புறம் 5 மணி 30 நிமிடங்கள் என்பது 5:30 மணி. 800ல் கால் பகுதி என்பது 200 ரூபா. இரவு 7:45 மணியை காட்டும் கடிகாரம் எதுன்னு சொல்லி கேட்டுருக்காங்க. இதுதான் 7:45 மணியை காட்டுது. 280ல் கால் பகுதி எது அப்படின்னு சொல்லினா 70 ரூபா. நம்ம எப்பயும் போல அடித்த மாதிரி தான் படிக்கணும். 280ல் கால் பகுதி எவ்வளோன்னா அடித்து பார்க்கணும், 70 ரூபா வரும். சரிங்களா? அடுத்து பாருங்கள், 60 நிமிடங்களில் அரை பகுதினா 30 நிமிடங்கள். அடுத்து கடிகாரத்தை உற்று நோக்கி 1 மணி நேரத்திற்கு முன் கடிகாரம் காட்டிய நேரத்தை பின்னத்தில் எழுதுக. இப்போ இந்த கடிகாரத்தில் 10:15 காட்டுது. அப்போ 1 மணி நேரத்துக்கு முன்னாடினா அது 9:15 தானேப்பா. 9:15 என்பது 9 1/4, இதுதான் 9:15 மணி. அடுத்து 8000ல் 3/4 பகுதி என்பது 6000 ரூபா. அப்புறம் கவின் தன்னிடமுள்ள 4000ல் முக்கால் பகுதியை மின்விசிறி வாங்க செலவழித்தார் எனில் மின்விசிறி வாங்க கவின் செலவழித்த தொகை எவ்வளவுனா 3000 ரூபா. இதை நீங்கள் அடித்து பாருங்கள். நம்ம ஆல்ரெடி 4000 × முக்கால் இந்த மாதிரி நம்ம அடித்து காமிச்சிருக்கோம். அந்த மெத்தடு பார்த்து இதை அடித்து பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்கள், ஒரு பள்ளி காலை 8:45 8:45 மணி முதல் மாலை 4:15 மணி வரை இயங்குகிறது எனில் பள்ளி தொடங்கும் மற்றும் முடியும் நேரங்களை பின்னத்தில் எழுதுக. இப்போ 8:45 அப்படின்னா முக்கால் நாளே நம்ம என்ன 3/4 தானேப்பா. அப்போ 8:45 3/4 மணி. 4:15 கால் 15 நிமிடம்னா 1/4 மணி நேரம். 1/4 தானேப்பா. 4 1/4 மணி. அடுத்து ஜான்சி காலையில் 1 மணி நேரமும் மாலையில் 30 நிமிடங்களும் நடைபயிற்சி மேற்கொண்டால் ஒரு நாளில் அவள் நடைபயிற்சி செய்யும் நேரத்தை பின்ன வடிவில் எழுதுக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்களா. ஒரு நாளில் 1.5 மணி நேரம் நடைபயிற்சி, 1 மணி 30 நிமிடங்கள். 30 நிமிடங்கள் என்பது அரை மணி நேரம். இப்போ 1.5 மணி நேரம் நடைபயிற்சி மேற்கொள்வார். அடுத்து நிர்மல் தன்னிடமுள்ள 5400ல் 3/4 பகுதியை வங்கி கணக்கில் செலுத்தினார் எனில் அவர் வங்கியில் செலுத்திய தொகை எவ்வளவு? இப்போ 5400 × 3/4 அடித்து பார்க்கணும். அப்போ 4050 ரூபாயை வங்கியில் செலுத்தியிருப்பார். அடுத்து சரியான இணையை தேர்ந்தெடுக்க அப்படின்னா இதில் சரியான இணைனா 2 மணி 15 நிமிடங்கள் வந்து 2.25 மணி நேரம். இதுதான்ப்பா சரியான இணை. மற்றதெல்லாம் பாருங்கள் 3 மணி 30 நிமிடங்கள். 30 நிமிடம் 1/2 தான் வரும். ஆனால் இங்கே 1/4 இருக்குது. அப்புறம் 4 மணி 45 நிமிடங்கள். 45 அப்படின்னாலே 3/4 வரும். ஆனால் இங்கே 1/2 இருக்குது. அது தப்பு. 1 மணி 15 நிமிடங்கள் இருக்குது. 15 நிமிடங்கள்னால் 1/4 வரணும். ஆனால் இங்கே 3/4 இருக்குது. அப்போ இதுவும் தவறு. சரியானது இதுதான்ப்பா.
அடுத்து பாருங்கள், தென்றல் தன்னிடமுள்ள 6000 ரூபாயில் சுற்றுலாவிற்கு செலவழித்த பின்பு 3000 சேமித்தாள் எனில் அவள் தன்னிடமுள்ள பணத்தில் எவ்வளவு பகுதியை சுற்றுலாவிற்கு செலவிட்டார்? இப்போ 6000ல் 3000 சேமித்தாங்கன்னா மீதி 3000 செலவழிச்சிருப்பாங்கல்ல, அப்போ தன்னிடம் உள்ள அரை பகுதி பணத்தை செலவிட்டாள். அடுத்து பாருங்க, 6:30 மணிக்கு வர வேண்டிய தொடர் வண்டி 3/4 மணி நேரம் தாமதமாக வருவதால் எத்தனை நிமிடங்களில் தொடர் வண்டி நிலையத்திற்கு வந்து சேரும் அப்படின்ட்டு. 6:30 மணிக்குனா 3/4 மணி நேரம், 6:30லேருந்து 3/4 மணி நேரம்னா 7:15 மணி. ஆமாம் தானேப்பா? இப்போ 7:15 மணினா 7 மணி 15 நிமிடங்கள் தாமதமாக வந்து சேரும். அடுத்து பாருங்க, மதி தன் அம்மா கொடுத்த 500 ரூபாயில் 3/4 பகுதியை அகராதி வாங்க செலவிட்டாள் எனில் அவளிடம் மீதமுள்ள தொகை எவ்வளவு அப்படின்னா 500 இன்ட்டு அப்படின்னு போட்டு 3/4 இதை அடித்து பார்த்து போடணும். அப்போ அதுக்கு வந்து மீதமுள்ள தொகை 125 ரூபாய். சரிங்களாப்பா? இதில் இருக்கக்கூடிய ஆன்சர்ஸ் எல்லாம் இதில் மார்க் பண்ணிடுங்க. இதோட இந்த லெசன் நமக்கு முடிஞ்சிருச்சு. சரிங்களா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.